ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை தியானத்திற்கு நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவராகிய தேவன் ஒரு இன்ட்ரோடக்ஷனோடு சொல்லுகிறார். செயல்தலின் குமாரனாகிய செருபாபேலே, கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், அந்நாளிலே உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஏன் ஆண்டவர் முத்திரை மோதிரம் என்று பதத்தை பயன்படுத்துகிறார் என்றால், அதான் அதிகாரம். இந்த முத்திரை மோதிரம்தான் தேவனுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. நாம 2 சம்பவத்தை வேதத்திலிருந்து பார்க்க முடியும். ஒன்று, இந்த முத்திரை மோதிரத்தை நன்மைக்கு பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். இந்த முத்திரை மோதிரம் அதிகாரத்தை காட்டுகிறது. அகாஸ்வேரு ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தை ஆமானுக்கு கழட்டி கொடுத்தப்ப சூசான் நகர கலங்கிச்சு. இவன் யூதர்களை கொன்று ஒழிக்க, கொன்று குவிக்க அந்த முத்திரை மோதிரத்தை வச்சு நிருபங்களை எழுதினான். ஆனா அகஸ்வரருடைய நாட்களில் ஒரு யூட்டர்ன் போல ஒரு காரியம் நடக்கிறது. அதுல மோர்தெகாயை கர்த்தர் உயர்த்துகிறார். ஆமான் தூக்கிலிடப்படுகிறார். மோர்தெகாய் உயர்த்தப்பட்ட பின்பு அகஸ்வருடைய முத்திரை மோதிரம் மோர்தெகாயுடைய கருத்துல வருகிறது. அந்த முத்திரை மோதிரத்தை வச்சு பல நிருபங்களை எழுதி யூதர்களை பாதுகாக்க, யூதர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க, யூதர்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்க அங்கே காரியங்கள் நடப்பிக்கிறதை நாம் காண முடியும். இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னை முத்திரை மோதிரமாக வைக்கிறேன் என்று சொன்னால் அதிகாரப்படுத்துகிறார் என்று அர்த்தம், மேன்மைப்படுத்துகிறார் என்று அர்த்தம். உயர்வான காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று அர்த்தம். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் நம்மை உயர்த்தும் போது, அதிகாரப்படுத்தும் போது, கிருபையை வெளிப்படுத்தும் போது, அந்த அதிகாரம் தேவனுடைய நாமத்து நிமித்தம் நம்முடைய கரங்களில் அதை அருளப்பட்டு அது பயன்படுத்தப்படும் போது, இந்த அதிகாரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். செருபாபேலை பார்த்து சொல்லுகிறார், உன்னை அந்நாளிலே முத்திரை மோதிரமாக ஏற்படுத்துவேன், அதிகாரப்படுத்துவேன். ஏன்னா செருபாபேல் தான் தேவனுடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்புகிற கிருபையை பெற்றிருந்தது இந்த செருபாபேல். ஆனால் இந்த செருபாபேலுக்கு பல தடைகள் இருந்துச்சு, பல போராட்டங்கள் இருந்துச்சு, நிந்தனைகள் இருந்துச்சு, அவமானங்கள் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் கூடவே இருந்தார். ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது அதை கட்டக்கூடாதபடிக்கு பல தடைகளை பொல்லாத வேலையாட்கள் கொண்டு வந்தாங்க. ஆனா கர்த்தர் அவங்களோடு கூட இருந்து பெரிய ஆசீர்வாதத்தையும் நன்மையும்
வெளிப்படுத்துகிறதை காண முடிகிறது. இந்த கால வேளையில் அந்த அதிகாரம், அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதம் நம்ம மேலே இறங்கி வரணும். அந்த கிருபை நம்ம மேலே இறங்கி வரணும். அந்த தயவு நம்ம மேலே இறங்கி வரணும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நம்ம மேலே இறங்கி வரணும். அப்பதான் ஆண்டவர் நம்மை அவருடைய செயல்பாட்டுக்காக, அவருடைய செயல் திட்டத்திற்காக நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் போதுதான் அவருடைய முத்திரை மோதிரமாய் நம்மை மாற்றி வைக்கிறார். எல்லா ராஜாக்களுக்கும் முத்திரை மோதிரம் உண்டு. அவங்க அதை சீல் பண்ணி தான் நிருபங்களை எழுதி அனுப்புவாங்க. ஆனா பாபிலோன் ராஜ்யத்துல மட்டும்தான் நேபுகாத்நேச்சருடைய அந்த முத்திரை மோதிரம் அவருடைய கரத்திலே வச்சிருந்தான். நிருபங்கள் எழுதும் போதும் எல்லாம் செய்யும் போதும் தன்னுடைய நாமத்துல அதை ஜனங்களுக்கு அறிவித்தான். அதனால இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக ஏற்படுத்துவது என்று வாக்கு பண்ணிட்டா காத்துருங்க. மகிமையான தேவன், மகத்துவமான காரியங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்வாராக. ஆச்சரியமான தம்முடைய கிருபையை நடப்பிப்பாராக. தேவன் அந்த முத்திரை மோதிரமாய் ஒவ்வொருவரையும் மாற்றி ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென்.